ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம். எப்படி நிலவரம் மார்க்கெட்ல என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய மாற்றம்லாம் இல்ல, அப்படி அப்படியே ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் இறங்கி அந்த 25க்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. 25 தாண்டுது, அப்புறம் இறங்குது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி, என்ன நிலவரம், எதனால இப்படி போயிட்டு இருக்கு, எஃப்ஐஐஸ் வாங்குறாங்களா விற்கிறாங்களா, இதெல்லாம் கேட்கலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், மார்க்கெட்ல வந்து அப்படியே 24க்குள்ளேயே அந்த 25க்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. எஃப்ஐஐஸ் எல்லாம் வாங்குறாங்களா விக்கிறாங்களா, என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? கண்டிப்பா. சந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக சந்தையினுடைய நிலவரம் நம் சந்தையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வகையில உலக சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ அமெரிக்க சந்தையினுடைய ஒரு நேற்றைய நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழலை தான் அந்த சந்தை வந்து நேத்திக்கு முடிவுற்ற ஒரு நிலையில பார்த்தோம். ஸோ அந்த சந்தையினுடைய ஒரு நிலவரம், அதாவது S&P 500 கிட்டத்தட்ட 2% மேலான ஏற்றமும், நாஸ்டாக்கு 2.4% ஏற்றம் நடந்திருக்கு. அப்கோர்ஸ் டவ் ஜோன்ஸ் நேத்திய ஏற்றத்தை எல்லாமே இன்னைக்கு அது நலிஃபை பண்ணிடுச்சு கொஞ்சம், ஏன்னா தொடர்ந்து வியாபாரம் ஆயிட்டே இருக்கு. அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆசிய சந்தைகள் இன்னைக்கு துவங்கும் போது பெரிய அளவில் மாற்றம் இல்லை. காஸ்பி என்று சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை மட்டும் ஒரு 1.2% ஏற்றம் கொடுத்தது. மற்றபடி மற்ற சந்தைகள்லாம் ஒரு சிறிய ஏற்றம் சிறிய இறக்கம். நிக்காய் ஜப்பான் சந்தை கொஞ்சம் ஏற்றமா இருந்தது. அதே மாதிரி தாய்வான் சந்தை கொஞ்சம் ஏற்றமா இருந்தது. மற்றபடி ஹாங்காங், ஷங்கை அப்படி சொல்லக்கூடிய ஹாங்காங் சந்தை மற்றும் சீன சந்தை எல்லாமே சற்று இறங்கு முகத்துல இருந்தது. இந்த நிலைமையில நம் சந்தை எவ்வாறு துவங்கியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏறக்குறைய ஒரு ஆரம்பம் அப்படின்றது பெரிய அளவுல மாற்றம் இல்லாமல் துவங்கியது. அதன் பிறகு படிப்படியாக கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். இந்த இறக்கம் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அது முந்தைய நாளுடைய ஒரு இறக்கத்தினுடைய தொடர்ச்சியா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கரண்ட்லி அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு நிப்டியோட சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய ஒரு பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தோணுதோ அப்படின்னு தோணுது. ஒரு கன்சாலிடேஷன் இப்போ 2 நாளா தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கிற ஒரு நிலைமையில, ஸோ இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை இந்த கன்சாலிடேஷன் அப்படின்றது எந்த பக்கமாவது ஒரு பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில இப்போதைக்கு அதனுடைய இமீடியட்டான முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ 24,600 இமீடியட் சப்போர்ட்டா இருக்கு. இப்போ 24,752ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 73 புள்ளிகள் இறங்கிய ஒரு நிலையில 24,600 மிக முக்கியமான ஒரு ஆதரவா பார்க்கிறோம். அது உடைக்கப்பட்டால் அடுத்து ஒரு 150 புள்ளிகள் வரைக்கும் கூட உடனடியாக இறங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. 24,450 அந்த 24,450 தான் குருஷியல் பாயிண்ட். அதாவது 24,450 ஒருவேளை உடைக்கப்பட்டால் சந்தை இறங்கு முகமாக மாறும் அப்படின்றத நம்ம நினைவுல வச்சுக்கணும். அதே நேரம் மேல அப்படின்னு பார்க்கும்போது இப்ப எப்பெல்லாம் இந்த 25,000 தாண்டுதோ அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வர்றதே நம்ம பார்க்கிறோம். இப்போ நிப்டியானது தற்போது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிராஸ் ரோட்ல இருக்கு. பெருசா மேலேயும் போகாம கீழே போகாம இருக்கிற இந்த ஒரு நிலைமையில எஃப்ஐஸ் என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கூட நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கு. ஸோ எஃப்ஐஸ் வந்து ஆக்சுவலா ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது பையரா தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் அவர்கள் வந்து அந்த 20ஆம் தேதி 22ஆம் தேதி 2 நாள் மட்டும் ஒரு பெரிய அளவுல ஒரு விற்பனை முடுக்கி விட்டுருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 10,000 கோடி 5,000 கோடின்னு அந்த 2 நாள் விற்பனை முடுக்கி விட்டுருக்காங்க. ஆனா இப்போ இன்னைக்கு 2 பேருமே பையிங் மோட்ல இருக்கிற மாதிரியான செய்திகள் வந்தாலும் கூட சந்தை இன்னும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதனால இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்தையானது ஒரு பக்கவாட்டு நகர்வில் இருக்கிறது. திசை அப்படின்றது இன்னும் ஏதாவது ஒரு ட்ரிகர் வரணும். பட் எஃப்ஐஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் சைடா பையிங் சைடா தான் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே சார். ஸோ இப்போதைக்கு வந்து இப்படிதான் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டோட நிலவரம். சார், இன்னொரு இது வந்து மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையே வந்து இப்போ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரி நியூஸஸ் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வரியெல்லாம் விதிச்சிருக்காங்க, அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதா நியூஸஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்குமா சார்? கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே வந்து ட்ரம்ப்போட டேரிஃப் சினாரியோ தான் இப்போதைக்கு பெரிய அளவுல மார்க்கெட்டை பாதிச்சிட்டு இருக்கு. குறிப்பா அவங்க எல்லா கண்ட்ரி கூடயும் ஒரு டீல் போடணும் அப்படின்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டீல் அப்படின்றது இந்தியா, சீனா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்றத நம்ம யூரோப்பியன் யூனியன் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. சீனா கூட முதல்ல ஒரு பெரிய ஃபைட் மாதிரி ஆரம்பிச்சு அதுல வந்து போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் வந்து அந்த டேரிஃபை கூட்டிக்கிட்டே போனாங்க. இப்போ அது ஒரு பேக்டோர் வழியா திரும்ப இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவான செய்தியா இருக்குது.
அதே நேரம் ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த ஏப்ரல் மாசம் விதித்த அந்த டேரிஃப் வந்து 3 மாசத்துக்கு தள்ளி வச்சாரு அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயமாகும். அதே சமயம் யூரோப் கூட போட்ட அந்த 3 மாச பாஸ் அப்படின்றது அது வந்து இன்னும் 1 மாசம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டதுனால அது ஜூலை மாசம் வரைக்கும் அடுத்த 1 மாசத்துக்கு அதை தள்ளி வச்சிருக்கிறாரு. அதனால அது சந்தைக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கப்பட்டது. அதனாலதான் வந்து ட்ரம்ப்போட தற்போதைய அணுகுமுறை கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறதா பாக்குறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதகமான சூழலா தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. யூரோப் மீது எந்த அளவுக்கு அவங்க டஃப்பான ஒரு மெஷர் எடுக்கிறாங்களோ ஒருவேளை அமெரிக்கா அது இந்தியாவுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பா 2 விதமான தொழில்ல ஒண்ணு வந்து டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி இந்த பிசினஸ். யூரோப் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த வியாபாரம் ஒருவேளை அங்க டஃப் ஸ்டாண்ட் எடுக்கப்பட்டால் இந்தியாவுக்கு அது சாதகமாக மாறும். அதே மாதிரி வேக்சின்ஸ் நிறைய யூரோப் வந்து ஏற்றுமதி பண்றாங்க, குறிப்பா அமெரிக்காவுக்கு. ஸோ அங்க ஏதாவது அங்க டஃப் ஸ்டாண்ட் எடுக்கப்பட்டால் இந்தியாவும் வந்து அமெரிக்காவுக்கு நிறைய வேக்சின்ஸ் ஏற்றுமதி பண்றாங்க. அதனால அது சாதகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவும் ஒரு சுமூகமான ஒரு டீலை தான் இப்போது போட்டுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்தியாவுக்கு அது சாதகமாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ஓகே சார். இப்ப இந்த ரிசல்ட் எல்லாம் வந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சா, இன்னும் வந்துகிட்டு இருக்கா, எப்படி சார்? ரிசல்ட் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. பட் அதனுடைய அந்த நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா நிறைய ஏற்கனவே ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஒட்டுமொத்தமா காலாண்டு முடிவுகள் அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா Q2 ரிசல்ட் வந்து ரொம்ப மோசம். Q2 Q3 ரெண்டுமே கொஞ்சம் சந்தைக்கு பாதகமா தான் இருந்தது. ஆனா Q4 பெரிய அளவுல வந்து சாதகம்னு சொல்ல முடியாது, பாதகம் சொல்ல முடியாது. சில நிறுவனங்கள் ஓரளவுக்கு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது. பல நிறுவனங்கள் சந்தை எதிர்பார்ப்போட குறைவா தான் இருக்குது. அதனால இதை வந்து நம்ம ஒட்டுமொத்தமா பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமா நெகட்டிவ்னு தள்ளி வைக்க முடியாது. ஓகே சார். ஸோ இப்ப வந்து நிறைய பேர் என்னன்னா மார்க்கெட் வந்து இப்படி இருக்கிறதுனால, அதாவது ரொம்ப பெரிய ஏற்றம் இல்லை, இப்ப உள்ளுக்குள்ளேயே அப்படி சுத்திட்டு இருக்கனால நிறைய பேர் மார்க்கெட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்கு. ஸோ இப்ப பாக்குறதே பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸே வந்து பாக்குறதே வந்து கம்மி ஆகிற மாதிரி இருக்காங்க. இப்ப நிறைய பேர் இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன்ல இருந்து வெளியேறிட்டாங்களா சார்? அப்ப அவங்க எல்லாம் வந்து வெளியேறாங்கன்னா பயந்து வெளியேறாங்களா, இல்ல இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலையா அவங்களுக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு சார்? அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்றது ஒரு முக்கியமான தவறு மார்க்கெட் விட்டு வெளியில போறது. அவங்க எப்பவுமே வந்து எமோஷன்ஸ்ல தான் ட்ரிகர் ஆவாங்க. ஒன்று பயம், இல்லைன்னா கிரீடினஸ். ஏறும்போது கிரீடினஸ்ல வந்து வாங்குவாங்க, இறங்கும்போது பயத்துல வெளியில போயிடுவாங்க. இது இப்ப இல்ல, நூற்றாண்டு காலமா நடந்துட்டு தான் இருக்கு. அதுல இழப்பு அப்படின்றது ரீட்டைலர்ஸ் தான். வெளியில போனவங்க வந்து எப்பவுமே இழப்பவர்களாவே தான் இருப்பாங்க. அந்த இழப்பு அப்படின்றது இப்போ அவங்களா தங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு வராத வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்துகிட்டே தான் இருக்கும். திரும்ப மார்க்கெட் ஏறும்போது தப்பன்னு வருவாங்க, மார்க்கெட் விழும்போது போயிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் பெருசா கீழே விழுந்த போது 22,000 புள்ளிகள் விழும்போது நிறைய பேர் பயந்து வித்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஏற்றத்தை எல்லாம் வேடிக்கை பாக்குறவங்களா தான் இருப்பாங்க, சந்தைக்குள்ளவே இருக்க மாட்டாங்க அப்படின்றதுதான். சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வீழ்ச்சி வந்தா வாங்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இருப்பாங்க. விழலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால மார்க்கெட்ல வந்து தொடர்ந்து இருப்பவர்கள் தான் வெற்றியாளராக இருக்கிறாங்கன்றத நம்ம திரும்பவும் நினைவுபடுத்த விரும்புறோம். அது குறிப்பா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சந்தையை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிடாதீங்க. எல்லா இறக்கங்களையும் தாண்டி சந்தையானது நீண்டகால அடிப்படையில் ஏற்றத்தில் தான் இருக்கும் என்பதை மனசுல வச்சுக்கோங்க. நல்ல நிறுவனங்கள் முதலீடு செய்துவிட்டு நீங்க கூலா இருங்க. இதுக்கு அப்படியே நம்ம ஒரு காரணம் சொல்லிட முடியாது. ஒருவேளை அவங்க வந்து சந்தையில வந்து இப்போ கொஞ்சம் தள்ளி நிக்கிறவங்களாவும் நீங்க எடுத்துக்கலாம், வெளியில போயிட்டு தான் சொல்ல வேண்டியது இல்லை. அவங்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரியான இப்ப பாத்தீங்கன்னா ஏற்றம் நிகழ்து, அவங்க பங்கு ஏறாம இருக்கும். பொறுத்து பார்த்துட்டு சரி நம்மளது ஏறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எப்பனா ஏறட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு கூட கொஞ்சம் தள்ளி நிக்கிறவங்களும் இருப்பாரு. ஓகே சார். சோ இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இப்படிதான் போய்கிட்டு இருக்கனால நிறைய பேர் பயந்து பயந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்கு. இப்ப தெரிஞ்ச சர்க்கிள்லயும் அந்த மாதிரி சொல்றாங்க, என்ன மார்க்கெட் இது, ஒரே போரிங்கா இருக்கு, ஒன்னும் பெருசா எதுவும் எடுக்க முடியல, லாசஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து போய்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க அதை கரெக்டா சூஸ் பண்ணவங்க கொஞ்சம் பொறுமை காத்து அவங்க வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? செக்டார் இப்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் செக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் இறங்கிய ஒரு சிச்சுவேஷன்ல பெரும்பாலும் எல்லாமே இறங்குமுகமா தான் இருக்கிறதே நம்ம பாக்குறோம். சோ இந்த இறக்கம் அப்படின்றது வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நீங்க எடுத்து பார்க்கும்போது குறிப்பா
முக்கியமான ஒரு இன்னைக்கு செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டார்ல ஹெவி செல்லிங் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஆட்டோமொபைல் செக்டார்லயுமே ஹெவி செல்லிங் நடக்குது. இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே இவையெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தில் இருந்த ஒரு துறைகள். அதே மாதிரி இப்போ மெட்டல்லையும் வந்து ஒரு 0.5% அளவுக்கு இறக்கத்தை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபார்மா செக்டார்லயும் ஒரு 0.6% இறங்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதுல வங்கித்துறை மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் தாங்கி பிடிக்குது. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மிட் கேப் ஸ்மால் கேப் இந்த துறைகள் வந்து வலிமையா நிக்கிறத பார்க்குறோம். அதனால எதெல்லாம் நல்லா ஏறிச்சோ அதுல ப்ராஃபிட் புக்கிங்கும், மற்றபடி ஃபோக்கஸ் அப்படின்றது இப்போ மிட் கேப் ஸ்மால் கேப்ல தொடர்ந்து வாங்குதல் நடக்கிறதா தான் பார்க்குறோம். ஓகே சார். ஸோ இப்போதைக்கு வந்து இப்படிதான் வந்து மார்க்கெட் நிலவரம் போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் வந்து சொல்லியாச்சு. நம்ம இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோடக்கு சாரோட கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக், எஸ்எஃப்எல், எம்எஸ்எம்னு ஒவ்வொரு கிளாஸாக வந்துகிட்டே இருக்கும். இந்த கிளாஸஸ்லாம் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் எல்லாமே புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜூன் மந்த்ல இருந்து கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.